வணக்கம். எனது வலைவழி பார்வையாளர்களான உறவுகளுக்கு மிட்டங்கின்ஸ் செந்தூர் முருகன் ஆலயத்தில் கும்பாவச நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வுகளைத்தான் எனது வலைவழி பதிவினூடாக நான் உங்களுக்கு காண்பிக்க போன்றேன். ஆலய சுற்றாடல் பகுதியில் வாழும் ஒரு வெள்ள உறவு இந்த இடத்துலையும் எண்ணெய் காப்பு பூஜைகளில் ஈடுபட்டிருக்கிறார். உண்மையில் இதெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு வசிக்கிறவர் அவர் இந்த ஹிந்துசத்தை பற்றி அறிய விரும்பி தானாக இதை பார்க்கணுன்னு எண்ணெய் காப்பு சாத்தி கொண்டிருக்கிறார். Telecasting now. They asking a couple of words from you. Please. About the temple. Okay, so I've had the pleasure to live in 3 Arabic capitals, so visit India, Kerala and the different temples, and so to be here today, I work next door at McIntyre Charity as a volunteer, so to see all this beauty and this power and warmth of your faces is so special, so thank you for inviting me. வணக்கம். நீங்கள் மிட்டங்கிட்ஸில் இருக்கிறீங்களா? நாங்கள் லண்டன் இல்ஃபர்ட்லேருந்து பாக்கிங் சைட்லேருந்து வந்திருக்கோம். உங்கள்கிட்ட தான் கருத்துக்கள் கேட்கணும். எப்படி இருக்குது இந்த ஆலயத்தின் சூழமைப்பும் இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகளும் இன்றைய நிகழ்வுகளையும் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை தான். கட்டுமான பணிகள் மிக சிறப்பாக இருக்குது. நம்ம ஊரில் பண்ண திருப்தி இருக்குது. அங்கே உள்ள வைப்ரேஷன்ஸ், அங்கே உள்ள குருக்கள், அங்கே உள்ள இது எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற மனசு சந்தோஷம் திருப்தி. நான் லண்டன் முருகன் கோயில் பக்கத்தில் தான் இருக்கிறேன். நான் ஈஸ்டா முருகன் கோயில் பக்கத்தில் தான் இருக்கிறேன். ஸோ எங்கள் முருகர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் இதுவும் எங்கள் முருகன் மாதிரி நல்ல சிறப்பாக நல்லா வரணும். மில்டன்ஸ் மக்கள் எல்லாருக்கும் நல்லா ஆசீர்வாதம் கிடைக்கும். கோயில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது கோயில் பார்க்குறதுக்கு. ஆலயத்தின் கட்டுமான இந்த சிற்ப வேலைகள் எல்லாம் ரொம்ப திருத்தமாக சிற்ப கலைஞர்கள்லாம் செய்திருக்கிறார். ரொம்ப அழகாக இருக்கு. அந்த தத்துருவமாகவும் அந்த காட்சிகள் எங்களோட கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. வேண்டாம் என்று ஒரு பழைய பழமொழி முன்னோர்கள் கூறியிருக்கிறார். அந்த வகையில் மிட்டங்கிட்ஸில் இப்படி ஒரு ஆலயம் அமைஞ்சதை விட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்குது. இனி 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 உங்களுக்கு இப்போ நாங்கள் இங்கே இந்த தூர தான் கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் இப்போ பக்கத்தில் கோயில் இருக்க முடியாத அது தமிழ் கடவுள் முருகன் இன்றைக்கில் இன்னும் சந்தோஷமானது. அன்றைக்கு எண்ணெய் காப்பு பூஜைகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த எண்ணெய் காப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு நல்லபடியாக எல்லாம் மேட்சாச்சு. இப்போ சும்மா திரும்பி வந்தேன். பள்ளிக்கிழமை திரும்ப திரும்பி வந்தேன். நான் முதல் இப்படியான முந்தி சின்னல வச்சுன்னா அப்படியே ஞாபகம் இல்லை. இது ஃபஸ்ட் டைம் வைக்க நல்ல அனுபவமாக இருக்குது. நல்ல இதாக இருக்குது. கடவுளை நேராக தொடக்கூடிய இருந்துச்சு. இனி முழுஸ்தானம் எல்லாம் இனி போயிடாது. அதாவது கருவறைக்கு நாங்கள் இனி உள்ளட அனுமதி இல்லை. இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரிய சந்தர்ப்பம். எங்களுக்கு கடவுளால் அருளிய ஒரு விடயம். இந்த இடத்துல இப்படி நாங்கள் பூஜை எண்ணெய் காப்பு வச்சதைட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறீங்க. ஆமாம் ஆமாம், நன்றி. உங்களோட உள்ளுணர்வு எப்படி இருக்குது இந்த இடத்துல நிற்கும் போகிறோம்? மிகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது. அதுவும் இந்த காணியை வாங்கி இதில் ஒரு கோயில் கட்டினது என்பது மிகவும் ஒரு சிறந்த ஒரு விஷயம். 2006ஆம் ஆண்டிலிருந்து இந்த கோயிலுக்கு நான் வாரேன். 2005ஆம் ஆண்டு மில்டிங்கிஸுக்கு வந்தேன் நான். ஆனால் 2006ஆம் ஆண்டு கோயில் தொடங்கின காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நான் முருகன் அடியை பணிஞ்சு கொண்டிருக்கிறேன். அதில் மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் இந்த எங்களோட வருங்கால சந்ததிக்கு நாங்கள் இப்படியான ஒரு கோயிலை கட்டி கொடுத்துருக்கிறது உண்மையாகவும் ஒரு சரியான ஒரு உணர்ச்சி. கருத்துக்கள் கேட்ட வேண்டிய அந்த முகப்பொலிவும் முக பாவனையும் பார்க்கும்போது உண்மையில் பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏதோ ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்கிற மகிழ்ச்சி எல்லா பக்தர்களும் இருக்குது. உண்மையில் இதில் நாங்கள் இந்த ஆலயம் தோன்றுவதற்கும் இந்த கட்டுமான பணிகளில் ஈடுபடுறப்பட்டவைகளுக்கும் நாங்கள் இன்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவைகள்லாம் எங்களுக்கு ஒரு முன்னோடியாக, எங்களுக்கு பிறவாறு சந்ததிக்கு இது ஒரு வழிகாட்டியாக விட்டு செல்கிறார்கள். அவர்களுடைய தூர நோக்கு சிந்தனை உண்மையில் பாராட்டக்கூடிய விஷயம். நன்றி நன்றி நன்றி. இதில் உங்களோட முகத்தில் ஒரு புன்சிரிப்பும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் தெரிகிறது. இந்த இடத்துல ஆலய விக்கிரங்களை தொட்டு நீங்கள் பூஜை செய்யும் போது உங்களோட மனத்தில் இருந்த நிறைய பாரங்களை இறைவனிடம் நிறைவேற்றி இருப்பீங்கள். இந்த இடத்துல நிற்கும் போது இப்படியான உணர்வுகள் உங்களுக்கு இருக்கின்றது? ஒரு மன அமைதி ஒன்று கிடைக்குது எங்களுக்கு.
கோயில் வந்து இப்போவும் எங்களுக்கு மன அமைதியை தர்ற ஒரு இடம். அதுலேயும் புதிதாக தொடங்குகிற ஒரு இடத்துல நான் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தேன்னா இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. உண்மையாக சரியான சந்தோஷமாக இருக்குது. மனிதனுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுல கோயில்களுக்கு பெரிய பங்கு இருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். நான் நினைக்கிறேன் இந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு இந்த கோயில் ஒரு மிகப்பெரிய பிரசாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி அம்மா, கருத்து ஆழமான கருத்து. நன்றி. வணக்கம். எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலை 5:45 நாங்கள் இருக்கிறோம். எப்படி அடியவர்களின் வருகைகள் எப்படி இருக்கு ஆலயத்துக்கு? காலமாக வந்து பள்ளிக்கூடம் வேலி எண்ணபடியாக கொஞ்சம் 7 மணிலேருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த நேரம் வந்து வேலியாக்களும் பள்ளிக்கூட பிள்ளைகளும் நிறைய வந்திருந்தார்கள். இப்போ 8:45 கொஞ்சம் க்ரௌட் குறைஞ்சிருக்கு. ஆனால் 5 மணி மட்டும் இந்த எண்ணெய் காப்பு நடைபெறுவதால் அடியார்கள் தொடர்ந்து வந்தவர்களும் இருப்பாங்க. ஆனால் அடியவர்களின் மனங்களில் பெரும் மகிழ்ச்சியை காணக்கூடியதாக இருக்குது. மிட்டங்கிஞ்சில் இப்படி ஒரு செந்தூர் முருகன் சைவ ஆலயம் என்று தோன்றினது. நிச்சயமாக நான் 19 வருஷமாக இந்த செந்தூர் முருகன் அறங்காவலராகவும் பொருளாளராகவும் இருக்கிறேன். அவர்கள் எல்லோரும் இந்த பெரிய ஒரு பணியை நிறைவேற்றியிருக்கேன்னு சந்தோஷமாக இருக்கிறேன். உண்மையில் உங்களோட கதையில் வந்து அந்த ஆனந்த கண்ணீரும் தெரியுது. இது உண்மையால் ஒரு கடின உழைப்பக்கா. உண்மையில் முருகன் அருள் எப்பவும் எங்களுக்கு கிடைக்கும். இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, இது வந்து நிலம் வாங்கி புதுசாக ஆரம்பிக்கப்பட்டதுன்றது இதுக்கு ஒரு தனி சிறப்புன்றபடியாக பில்டிங்ஸ் மட்டும் இல்லை, இங்கிலாந்தில் உள்ள பல பாகங்கள் இருந்து மக்கள் வந்த வேண்டும். நல்ல முறைப்படி இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்குது. அது கனப்பீட்ட கடின உழைப்பு. உண்மையில் கடின உழைப்பக்கா. உண்மையில் பாராட்டிய பொருட்களைத்தான் இதில் பார்க்குறீங்கள். உண்மையில் இந்த ஆலயத்தில் பல குருக்கள்மார் ஒன்றிணைந்து இந்த பூசைகள் வழிபாடுகள் ஸ்ரீவத்சுராசுர முனிவர சுத்த வித்யாதர நான் தமிழ்நாடு கோயம்புத்தூர் சார்ந்தவன். அந்த ஆலயத்திற்கு ஒரு 2 வருடமாக வந்துட்டுருக்கேன். முருகன் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. இந்த ஷால்வை வந்து சிறப்பு என்னென்னா, ஷால்வை கொடுத்து வருகின்ற பணம் எல்லாமே முருகனுக்கு ஆலயத்தின் திருப்பணிக்காக செலுத்த போகிறோம். ஸோ பக்தர்கள் அனைவரும் வந்து இறைவனை தரிசித்துட்டு முடிந்த அளவுக்கு ஷால்வை வாங்கி கொண்டு அருள் கிடைக்குமாறு. இப்படியான சதுர உதவிகள் தான் இந்த ஆலயத்தின் ஒரு பெரு வளர்ச்சி. அந்த வகையில் இந்த உதவிகளை நீங்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது உண்மையில மகிழ்ச்சி அடைகின்றன. உங்கள் சேவைகளுக்கும் செந்தூர் முருகப்பெருமான் அருளும் உங்களுக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இங்கே பல குருக்கள் ஒன்றிணைந்து இந்த யாக பூசைகள், இந்த பூசை வழிபாடுகளில் இங்கே ஈடுபட்டு கொண்டிருப்பது தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தைலாபியக்க வைபவம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாலை 5 மணி வரைக்கும் ஐயாவை பற்றி சொல்லணும்னு சொன்ன இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்கும் இந்த ஆலயம் தோன்றுவதற்கும் முன்னின்று பாடுபட்ட இவரும் அவருடைய துணைவியாரும். அந்த வகையில் இவர்கள் எங்களுக்கு ஒரு முன்னோடி. எங்களுக்கு பிறகு வார சமூகத்துக்கும் எங்கள் இளைய தலைமுறைக்கும் இந்த இடத்துல சைவம் தலைத்து நிற்கணும், தமிழ் ஓங்கணும் என்று சொல்லி அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு இந்த மிட்டங்கி வாழ் மக்கள் சார்பில் உண்மையில் நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லணும். நன்றி ஐயா. எண்ணக்காப்பு பற்றி ஒரு சிறிய விளக்கம் மட்டும்தான். ஆமாம், இன்றைய தினம் மில்டன் கீன்ஸ் என்னுமிடத்திலே, நீத்தில் என்னுமிடத்திலே புதிதாக அமைக்கப்பட்டு வரும் செந்தூர் முருகன் ஆலயத்தின் எண்ணெய் காப்பு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 4ஆம் நாள் நாளைய தினம் கும்பாபிஷேகம். இங்கே எழுந்தருள உள்ள கருங்கல்லிலான விக்கிரகங்கள் தண்ணீருக்குள், அதாவது பஞ்சபூதங்களில் ஒன்றான நீருக்குள் மூழ்கி வைத்து அதன் பின்னர் நேற்றைய தினம் அந்த விக்கிரகங்கள் வெளியிலே எடுக்கப்பட்டு சயனத்தில் வைத்து பூசைகள் நடைபெற்று நேற்றைய பின்னேற தினம் இயந்திரங்கள், அங்கே ஆவாகனத்தில் வைக்கப்பட்ட இயந்திரங்கள்
அதற்கு அடியிலே வைத்து இங்கே எல்லா விக்கிரகங்களும் கருங்கலிலான விக்கிரகங்கள் இங்கே அந்தந்த இடங்களிலே வைக்கப்பட்டுள்ளன. அதற்கான எண்ணெய் காப்பு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த எண்ணெய் காப்பின் தத்துவம் என்னவென்று சொன்னால், இந்த சுவாமிகளை இன்று எண்ணெய் மூலம் அடியவர்கள் அவர்கள் தாங்களாக பாவித்து, ஏனென்றால் எங்களது சமயத்தில் சொல்லுகிறது என்னென்றால், ஆன்மா எமது சீவன் தான் சிவன், சீவனே சிவன். இந்த விக்கிரகங்களை நமது ஆன்மாவாக பாவனை செய்து நம்மை நாமே வணங்கி கொள்ளும் வழியிலே இந்த விக்கிரகங்களை அதாவது இந்த ஆன்மாவை நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வது. அந்த எண்ணெய் காப்பு மூலம் இன்று அவர்கள் இந்த பிரார்த்தனைகளை தாங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அடியவர்கள். நாளைய தினம் இந்த கும்பாபிஷேகம் நடைபெறும். அந்த எண்ணெய் வைத்தவுடன் நாங்கள் உதாரணமாக ஒரு ஆன்மா நான் எண்ணெய் வைத்தவுடன் நான் முழுகுவேன் நாளைக்கு. அதுதான் நாளைய தினம் கும்பாபிஷேகம். அந்த கும்பத்திலே நேற்று ஆவாகனம் செய்யப்பட்ட அந்த புனிதமான நீர்கள் முருகன், அதாவது ஐம்பூதங்களும் அங்கே ஐம்பூதங்கள் மூலம் நேற்று மண் எடுக்கப்பட்டு அங்கே சூரியனில் இருந்து நெருப்பு எடுக்கப்பட்டு வாயு எடுக்கப்பட்டு ஐம்பூதங்களும் அங்கே ஆவாகனம் செய்யப்பட்டு முருகன் அதாவது பிரதான கும்பத்திலே யாகசாலையிலே பிரதான கும்பத்தில் வீற்றிருக்கின்றார். அவரை நாளைய தினம் கும்பாபிஷேகத்தில் அதிகாலை இங்கே கொண்டு வந்து அவரை இந்த கருங்கல் விக்கிரகத்திலே அவர் அந்த தீர்த்தம் என்று சொல்லுவோம், அதை அபிஷேகம் செய்து அந்த முருக சக்தியை இந்த கருங்கல்லிலே நாளை இறக்குவார்கள். அன்றிலிருந்து தான் அந்த முருகன் இங்கே நாங்கள் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக முருகன் நாளை வருவார். ஆகவே இன்று எண்ணெய் காப்பு வைத்தவர்கள் கண்டிப்பாக நாளையும் வர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எண்ணெய் வைத்தால் முழுக வேண்டும். ஆகவே இந்த கும்பாபிஷேகத்தில் அந்த நீர் உங்கள் மேல் பட வேண்டும். ஆகவே எல்லோரும் எண்ணெய் வைத்தவர்கள் இதிலும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை, இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக முருகன் அருளை பெற்று நீங்களும் வாழ நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதனை அடுத்து 48 நாட்கள் மண்டல அபிஷேகம் நடைபெறும். இந்த கும்பாபிஷேகம் நாளை முடிந்தவுடன் மண்டல அபிஷேகம் நடைபெறும். அதிலும் தொடர்ந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். மண்டல அபிஷேக தினம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். நான் நினைக்கிறேன் ஜூலை மாதம் 15ஆம் தேதி மண்டல அபிஷேகம் நடைபெற உள்ளது. நன்றி. நல்ல ஆழமான கருத்து, நல்ல கருத்து. நன்றி. வலைவலிக்கு பதிவுக்கு கருத்து தந்ததுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து வரோம், இங்கே தான் இருக்கோம். ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்தபோது எப்படியான உங்களோட மனநிலைகள் இருக்கிறது, அந்த உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கிறது இந்த இடத்த வரும்போது? உணர்வுகள் அது சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப தெய்வீகமாக இருக்குது. அந்த முருகனும் அந்த முருகன் கோயிலுக்கும் அந்த பூஜைகளில் கலந்துக்கும் போது மனசளவுலையும் உடல்லையும் நல்ல மாற்றம், தெளிவு. அது இல்லாமல் நம்ம சமூகம் எல்லாம் சேர்ந்து பண்ணும் பொழுது ரொம்ப உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. உங்களுக்கு எங்களோட வாழும் வசிப்பிடத்திலே ஒரு ஆலயம் அமைஞ்சதை நினைக்கிறீர்கள்? இல்லை, அது ஒரு கடவுளோட பிராப்தம் எங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் முருகன் கோயிலுக்கு லண்டன் போய் வருவோம். இப்போ இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துலையே முருகன் கோயில், அது இவ்வளோ பெரிய முருகன் கோயிலும் அமைஞ்சது கிஃப்டட் வரப்பிரசாதம் எங்களுக்கு. அது இவ்வளோ பெரிய கோயில். எல்லாருடைய ஒரு கூட்டு முயற்சி. அது ஒட்டுமொத்த மில்டன் கீஸ் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பெட்ஃபோர்ட் நிறையா ஊர்களில் இருந்து எல்லோரும் சேர்ந்து இதை இவ்வளவு சிறப்பாக இன்றைக்கி நடத்திட்டு இருக்கிறது அந்த முருகனோட அருள். சவுத் ஈஸ்டில் லண்டன் ஏதாவது முருகன் கோயில் அப்படின்னா லண்டன் முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். அங்கே தான் எல்லாம் பார்க்குறோம்.
அதே சேம் கலாச்சாரம் அந்த ஒரு அதே சேம் ஃபீலிங்கை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. நான் 15 வருஷமாக இங்கே இருக்கேன். லவுட்டனில் இருந்து நம்ம பண்ணும்போதுலேருந்து இது சரியான கூட்டு முயற்சி. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. இனிமேல் லண்டனில் எப்படி இருக்கோ அதே ஃபீலிங் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. நன்றி. நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? நான் சுவாமிநாதன். நான் இங்கே மில்டன் கிட்ஸில் 10 வருஷமாக இருக்கேன். நான் இங்கே ஒரு நல்ல கோயில் இல்லைன்ற ஒரு வருத்தம் இருந்தது. நம்ம லவுட்டனில் நான் அங்கே தான் எங்கள் வீடு இருந்தது. அங்கே ஒரு சின்ன இதில் ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்து சிலைகளோடு இருக்கும்போது நான் அந்த ஒரு வாரமாக நான் வாலண்டியர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சிலையை ஒவ்வொரு நாளும் நான் தூக்கி வந்ததுலேருந்து தூக்குனது, அப்புறம் தண்ணிக்குள்ளே வச்சது, தண்ணியிலேருந்து தூக்கி வெளில வச்சது, அப்புறம் எண்ணெய் காப்பு பண்ணது எல்லாமே நான் இருந்து சிலைகள் எல்லாத்தையும் நான் தொட்டு சந்தோஷப்பட்டிருக்கேன். பெரிய உணர்வு இது. இந்த ஆலயத்தின் சிற்ப வேலைகள், கண்ணை கவரும் காட்சிகள், சிலைகள் அப்படியே தத்துருவமாக வடிவமைக்கப்பட்டது. இந்தியா தமிழ்நாட்டில் இருந்த சபரி அவர்களையும் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவரிடம் இந்த ஆலய கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அவரிடம் ஒரு சிறிய கருத்துடன் வணக்கம். வணக்கம். நீங்கள் மீண்டும் இன்றைய கும்பாபிஷேகத்துக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள். செய்ததை நீங்களே ரசித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம், ஒரு வித்தியாசங்கள், ஒரு ஏற்பாடுகள் வரும். எப்படி உணர்றீங்க இந்த இடம்? இது ஒரு பெரிய ஆனந்தம் தான். எவ்வளோ பெரிய ஆனந்தம்! நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கீழே இருந்து கட்டி மேலே கொண்டு வந்து அந்த கலசம் வைக்கும்போதும் சுவாமி படியை வைக்கும்போதுமே எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. கடைசியாக அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்குறோம். இந்த கோயில் நல்ல சிறப்பான கோயிலாக அமையும். இங்கே உள்ள பக்தர்கள் வேண்டிய எல்லாமும் கிடைக்கும். ரொம்ப அற்புதங்கள்லாம் இருக்குது இந்த முருகன்ட்ட. நான் உணர்ந்திருக்கேன், எல்லாரும் அதை உணர்வார்கள். நன்றி. சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் மிட்டகிட்ஸில் இருக்கிறீங்களா? நாங்கள் ஈஸ்டாம்லேருந்து வந்திருக்கிறோம். ஈஸ்டாமிலும் ஒரு முருகன் ஆலயம் இருக்கின்றது. ஓம். உண்மையில் அதே போல் இங்கேயும் ஒரு செந்தூர் முருகன், திருச்செந்தூர் முருகன் வந்திருக்கிறார். நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. இப்படியான உணர்வுகள், இப்படியா உணர்வுகள் இந்த ஆலயத்தை பார்க்கும்போது எங்களுக்கு பெரிய பெருமையாகவும் பெரிய அழகாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கின்றது. இந்த சிற்ப வேலை மிக அழகாக அமைந்திருக்கின்றது. நான் அவருடன் பேசினேன். மிக அழகாகவும் இயற்கையாக செய்திருக்கின்றார். மிக்க மகிழ்ச்சி. நாம் அந்த காலம் வெள்ளக்காரன் நம்ம ஊரில் வந்து சேர்ச்சிகளை இடித்து சைவக்கோள் கட்டினான். ஆனால் நம்ம சைவம் தமிழும் உலகமெல்லாம் பரவி எல்லா நாடுகளிலும் எங்கள் சைவத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். மிக பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க சைவம். ஓகே, தேங்க்யூ. நன்றி. இடத்தை ஒதுக்கி ஒத்துழைக்குமாறு நிர்வாகத்தில் உங்களை அனைத்து மூர்த்திகளையும் நீங்கள் தரிசனம் பெற்று செல்லலாம். ஆகவே கைசெய்து அடியவர்களில் இந்த கும்பாபிஷேகம் இறுதி நிறைவேற உங்கள் ஒத்துழைப்புகளை நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். கைசெய்து மற்றும் ஆலயத்திற்குள் நிற்பவர்கள் இப்பொழுது சரியாக 9 செந்தூர் முருகனுக்கு அரோகரா. எல்லாமே
நாள் ஆலயத்தின் உட்பகுதியில் நிறைய பக்த அடியார்கள் உட்பகுதியில் இருப்பதால் அங்கே உள்ளுக்கு இடங்கள் போதாதமையால் இங்கே அடியார்கள் இந்த பகுதியில் பார்த்து அங்கே நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பிடிச்சிங்க? நான் கைது பண்ணுறேன். ஆலயத்தில் உட்பகுதியில் வந்து பக்த அடியார்கள் அங்கே நிரம்பி வழிகிறதா இந்த பகுதியில் இருக்கிறீங்க. இந்த பகுதியில் வந்து அங்கே நேரடி காட்சிகள் இடம்பெற்று பண்ணுறதா பார்த்து பண்ணுறீங்க. எப்படியான மன உணர்வுகள் உங்களுக்கு இந்த ஆலயத்தில் வந்து இருக்கும்போது உணர்கிறீர்கள்? தாயகத்திலே இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்தீங்களா? நான் ஸ்ரீலங்கா தான். ஸ்ரீலங்கா. எப்படியான உணர்வுகள் உங்களுக்கு இந்த இடத்துல? ரொம்ப நல்லா செய்கிறாங்க. நான் திருச்செந்தூர் முருகனும் போயிருக்கேன். அதே மாதிரி இங்கே நல்லா செய்கிறாங்க. நல்லா இருக்குது உண்மைக்குமே. நீங்கள் மிட்டங்கில் இருக்கீங்க? உங்கள் 5 minutes வாக்குவே இங்கேருந்து. நேற்று ஓகே. வேறு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இன்றைய நிகழ்வுகளை பற்றி வேறு உங்களுக்கு உங்களோட மனதுகளை இருக்கிறத என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுக்கு பிடிச்ச முருகன் எங்களுக்கு பக்கத்துலேயே வந்துட்டார். அதனால சந்தோஷம். எனக்கு தூரம் போய் வரதுக்கு கூட பக்கத்துலேயே வந்தபடியாக கொஞ்சம் கிட்ட வந்து அடிக்கடி வந்து வசதிகள் ஏற்பட்டு. ஆமாம். அதுக்காக அங்கே நாங்கள் போகத்தான் எங்களுக்கு கிட்ட வந்தபடியாக அடிக்கடி வந்தோம். ஆமாம். பக்த அடியார்களை பார்த்துருப்பீர்கள். மிட்டங்கில் இதை விட இன்னும் நிறைய பக்த அடியார்கள் சைவ இந்து மதம் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இதில் நீங்கள் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கிற இந்த இடங்களை பார்க்கும்போது உங்களோட உள் மனதிலே எப்படி ஒரு எண்ணங்கள் பார்க்கும்போது ஒரு சிந்தனைகள் இருக்கும். எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடங்கள் பார்க்கும்போது? நிச்சயமாக எல்லாருக்கும் வணக்கம். மிகவும் எல்லோருக்கும் ஒரு அமைதியையும் ஒரு சாந்தத்தையும் கொடுத்துருக்கின்றது. அது மில்டன் கீன்ஸில் முதன்முறையாக இப்படி ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கிறதட்டு நாங்கள் எல்லோரும் பெருமைப்படணும். இந்த கும்பாபிஷேகத்துக்காக பிரித்தானியாவில் உள்ள அனைத்து பகுதிகளில் இருந்தும் மக்கள் அணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கின்ற போது எங்களுக்கு ஊரில் இருந்த ஒரு உணர்வு எல்லோரும் மத்தியிலேயும் இருக்கின்றது. நாங்கள் ஊருக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கின்ற வேளையிலே இப்பொழுது இந்த மில்டன் கீன்ஸ்லேயும் நாங்கள் ஒரு ஊர் அனுபவத்தை பெற்று இப்படி ஒரு ஆலயம் எங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதுட்டு நாங்கள் எல்லாரும் பெரிய ஒரு மகிழ்வும் அதோட இந்த முருகப்பெருமானுக்கு நாங்கள் ஒரு அடியில் அவருக்கு ஒரு பக்தி பரவசத்தை பெறுறதுக்கு எங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. அது இனி வரும் காலங்களில் கொடியேற்றங்கள் இடம்பெற்று தேர்தல் உற்சவ நிகழ்வுகளும் இடம்பெற போகுது. அந்த வகையில் அதுவும் எங்களோட பகுதியில் நடைமுறை இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மையாக நிச்சயமாக உண்மையில் தாயகத்தில் இப்படியான உணர்வுகளை நாங்கள் அனுபவித்து வந்த நாங்கள் எல்லாருக்கும் ஒரு கவலை. நாங்கள் எங்களோட ஒரு சூழ்நிலை காரணமாகத்தான் நாங்கள் இந்த புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே சில இதுகளை எங்களுக்கு கிடைக்காத என்ற ஒரு எண்ணங்கள் இருந்தது. அதுவும் எங்களோட பிள்ளைகளுக்கு பார்க்க நாங்கள் நேற்று நடந்த ஒவ்வொரு விழாவையும் ஒவ்வொரு பூசைகளையும் பார்க்கின்ற போது பிள்ளைகள் உதவிகள் செய்து இந்த ஆலயத்தில் தங்களுக்கு ஒரு பக்தி ஏற்படுத்தி ஒரு விருப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கல எங்களை அடுத்த ஜெனரேஷன் இதை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கொண்டு செல்வதற்கு பெரிய ஒரு சந்தமாக இந்த மில்டங்கின் முருகன் செந்தூர் ஆலயம் அமைஞ்சிருக்கிறதுட்டு உண்மையில் நாங்கள் எல்லாரும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஒரு இறைவன்ற கொடையாக தான் நாங்கள் இதை கருதுகிறோம். இதுக்கு எல்லாரும் பெறணும். நாங்கள் தொடர்ந்து ஒற்றுமையாக எல்லாரும் இதில் பயணிக்கணும் என்றது நிச்சயமாக நிச்சயமாக. வடிவத்திலையும் ஐயா படம் எப்படி தம்பி உங்களுக்கு உணர்வுகள் இருக்கு? எப்படி இருக்கிறீங்க? இந்த ஆலயத்தை வந்துருக்கீங்க, நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிறீங்க, என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு வந்து இந்த இடம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. தொடர்ந்து பாருங்க, ஆலயத்துக்கு தொடர்ந்து பணியில் ஈடுபடுங்க. ஓகே, தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து பணிகளில் ஈடுபடுங்க. நான் சொல்கிற தமிழ் உங்களுக்கு விளங்குது. உச்சரிப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் தொப்புக்கொடி உறவுகள்லாம். ஓகே, நன்றி. கணேஷ் அவர்களும் இருக்கின்றார். அவர்கள்
யாரும் நம்மளுக்கு ட்ரஸ்டி அதாவது அரங்காவலர் மூலம் கௌரவிக்கப்பட்டிருந்தார்கள். கூடி இறைவனுக்கு உரிய மந்திரங்களை ஓதி இங்கே மிக சிறப்பான பார்வதி அங்க துறந்து காசை எடுத்துட்டு வாங்க. ஸ்கந்த பிரசோதயாது ஸ்ரீ சுவாமினே அதற்கு ஆறுவகை அழகருக்கு சுவாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் To the core. So the pictures that you saw, it's to the core. He did it. Very good. Yeah. It's really good. Well done. Yes, in the longer.
எங்களுக்கெல்லாம் கல்யாணம், அவருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்று இந்த அருளில் எல்லாரும் இருக்கிறீர்கள். காலமக்கான இல்லை டீச்சரு காலமே ஒரு கல்யாணம், இது ஒரு 2வது திருக்கல்யாணம். திருக்கல்யாணம். என்ன கலைச்சு பண்ணீங்களோ? वाहिनी नामधेयानां वरणी निर्वस्य निशानामधेयानां சேவையும் அளப்பெரிய சேவை ஆலயத்துக்கு எப்படி போச்சு உங்களோட ஒளிப்பதிவுகள்? நன்றாக போனாலே காணும். தம்பி வீடியோக்கு நிற்கிறான், அவன் சரியான அழகன் போல. மெயின் காயா? சரி, ஓகே. என்ன லேட்டாக வந்துருக்குறீங்க? வேலை வந்தீங்களா? சரியான சனம் வந்தோடைய உள்ளுக்கு கொஞ்சம் இடங்கள் பற்றாக்குறையெல்லாம். சாப்பாடுகள் எப்படி இருக்கு? அன்னதானங்க சரியான நல்லா இருக்கும். சாப்பாடு கனாலத்துக்குள்ள சாப்பிட்றோம். ஆமாம், இப்படியான இடங்கள் வந்தால் தான் இப்படியான சாப்பாடு சாப்பிடக்க கொஞ்சம் வித்தியாசமான சுவைகள் இருக்கும். எப்படி ஐயா அன்னதானங்கள் சாப்பாடுகள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன ரொம்ப உண்மையாக நானும் வந்து 2-3 நாள் சாப்பிட்டு பார்த்தேன்னா நல்ல சுவையும் நல்ல இதுவும் இருக்கு. வெளிப்புற பகுதியில் வந்து அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இன்றைய காலநிலையும் நல்ல ஒரு காலநிலை. வந்து ஒரு தொண்டு நிறுவனங்களாக இங்கே வந்து நிற்கிறார்கள். வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கு ஐயா அன்னதானம்? நல்லா இருக்கா? இங்கே இந்த பகுதியில் தான் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஆலய கும்பாசங்களிடம் பெற்று தொடர்ந்து இங்கே அன்னதான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். செந்தூர் என்ற ஆலயத்தால் ஒரு ஆலயம் ஒன்று கட்டியமைக்கப்பட்டு இன்று பூர்த்தியடைந்திருக்கின்றது. அதே போல் எதிர்வரும் காலங்களில் வந்து அன்னதான மண்டபமும் இந்த பகுதியில் அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு நிச்சயம் செந்தூர் அருளாக கிடைக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் இந்த நிகழ்வுகளை பற்றி, இந்த கும்பாசங்களை பற்றி? இந்த கும்பாசத்தை இந்த பிச்சங்கின் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு நல்ல நேர்த்தியாக, நல்ல சிறப்பாக, நல்ல குருக்களோட நல்ல வடிவாக செய்திருக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் அன்னதானம் வரணும் கொண்டு எல்லா மக்களும் அதுக்கும் உதவி செய்து இந்த அன்னதான மண்டபத்தை அமைக்கிறதுக்கும் பெருமான் முருகப்பெருமான் அருள் புரிவோம். நன்றி. என்ன ஆழமான கருத்து, நல்ல கருத்து. சிவண்ணா எப்படி இருக்கு அன்னதானம் சாப்பிட்டீங்க? எப்படி இருக்கு? நம்ம நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. தான் கண்டிருக்கு சிவாண்ணா. நீங்களும் ஒரு வேலை பிஸியான உள்ளால் எப்படி உணர்றீங்க சிவாண்ணா? உண்மையில் இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க, ஆலயத்தில் வந்து சிறப்பாக இருக்கு. வெளிக்கொண்ட இடங்களில் ஆலயம் இருக்கிறன்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஆத்ம விதிகளின்படி இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இன்றைக்கு இந்த உள்ளுக்க வந்து சரியான ஒரு பக்தி பயமாக இருக்குது. உண்மையிலேயே சரியான ஒரு இதாக இருக்குது. நன்றி.
காய்ச்சல் தான் நான் வாடிக்கையாளர் நானும் வாடிக்கையாளர் நீங்களும் வாடிக்கையாளர் தொடர்ந்து என்னம்மா அது சொல்ல விரும்புறீங்க சந்தோஷம் சந்தோஷம் மன மெக்க பிடிச்சு சொல்லுங்க மெக்க பிடிச்சு இந்த மெக்க இங்கே கையில் இங்கே மெக்க பிடிச்சு சொல்லுங்க சந்திரன் என்ன வணக்கம் வணக்கம் ஆலயத்துக்கு முன்பாக இல்லம் அமைஞ்சிருக்கிறது கனகால பலன் ஓகே ஏதோ இது ஒரு முருகன் அமைஞ்சிட்டார் இடத்துல அமைஞ்சிட்டார் இனி ஓகே எங்கள் இந்த நகரத்துக்கே ஒரு பெருமை இல்லைங்க நகரத்துக்கே ஒரு மாநிலத்துக்கே ஒரு பெருமையா முருகப்பா எல்லாருக்கும் அருள் வாழ்ப்பேன் ஓ முருகன் வேணும் கோயில் ஆலயம் வேணும் என்று நாங்கள் இதன்படியே ஆலயம் அமைஞ்சிட்டோம் கிடைக்குதுல இந்த பிசி ஷட்டில் வந்து இங்கே வருங்களா இல்லை என்னது ஷட்டில் அதில் வாசல் இங்கே உள்ளுக்கு வராது இல்லை இங்கே வழங்கி கொண்டிருக்கிறதுல ஒருவரை இங்கே சந்தித்திருக்கிறார் அவரிடம் போயிட்டு நாட்களாக இந்த அன்னதான நன்கொடையை வழங்கி கொண்டிருக்கிறார் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இங்கே அன்னதானங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை நாளாக இந்த அன்னதானம் இது 7 நாட்களாக பண்ணிட்டு இருக்கோங்க இது ஒரு இங்கே இருக்கிற பக்த கோடிகள் சில பேர் குடும்பத்தில் அவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து கலந்து ஒரு வீட்டில் பண்ணி வேலைக்கு கொடுத்துட்டுருக்கோம் லஞ்ச் கொடுக்குறோம் மறுபடியும் இரவு உணவு கொடுக்குறோம் பக்தர்களுக்கு ஏற்றப்ப எவ்வளோ கூட்டத்துக்கு ஏற்றப்ப செஞ்சு கொடுக்குறோம் இன்றைக்கி ஒரு 1500 பேர் கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி 1500 பேர் கொடுத்துருக்கோம் இது வந்து ஆலய நிர்வாகமாக செய்கிறீங்களா இல்லை உங்களோட ஒரு கூட்டு முயற்சி எங்கள் கூட்டு முயற்சியாக ஆலயத்துக்கு உங்களோட நெருங்கிய உற்ற உறவினர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய கம்யூனிட்டி சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அவங்க கிச்சனில் உட்காந்து பக்த கோடிகள் இங்கே செய்கிறாங்கன்னா பின்னாடி நிறைய பேர் செய்கிறாங்க உங்களுக்கு நன்கொடைகளும் வெளியில் இருந்து வந்துட்டு அதையும் பயன்படுத்தி நிறைய பேர் அரிசி ரைஸ் கொடுக்குறாங்க தானியங்கள் கொடுக்குறாங்க எங்கள் உடல் உழைப்பு கொடுத்து நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் ஓகே உங்களோட சேவையும் உங்களோட இதுக்கும் உங்களோட ஒன்றிணைந்து செயல்படுற உறவுகளுக்கும் இந்த இடத்த மனமார்ந்த நன்றியை வலது பதிவூடாக தெரிந்து எல்லாம் அவன் செயல் நன்றி வேலு முருகனுக்கு சாப்பிட்டுட்டீங்களா இன்னும் சாப்பிடலையா இன்னும் தான் சாப்பிட போறீங்க இல்லை வீட்டை கொண்டு இல்லத்தில் வச்சு சாப்பிட போறீங்களா இனி வரும் காலங்களில் இது ஒரு விருப்பமாக என்ன தோணுறீங்க இப்போ நாங்கள் வெளியில இருந்து இல்லை நாங்கள் அன்னதானம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இனி வரும் காலங்களில் ஒரு அன்னதான மண்டபம் இந்த இடத்துல இடம்பெற வேணும் என்று நினைக்கிறீங்களா இல்லையா கட்டாயம் இடம்பெறுமா இடம்பெறும் எல்லோருடைய கூட்டு முயற்சியால் தான் அடுத்த கட்டமாக ஒரு அன்னதான மண்டபம் இந்த இடத்த வர வேணும் அதுக்கான வழியையும் எமது மிட்டங்கிச்சியில் இருக்கிற உறவுகளும் சரி பறந்து வாழ்கிற மற்ற உறவுகளும் வழங்க வேணும் நிதிகளை என்றதையும் இந்த இடத்தை கேட்டுக்கொள்கிறேன் ஓகே இத்துடன் எனது வலை ஒலி பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலை ஒலி பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல் பட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலை ஒலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.